உட்காருங்க மாமா. நீ வருவல்ல. நீங்க ஏறுங்க. மெதுவா மாமா. உள்ள வாங்க. பாத்து மெதுவா. வாங்க ராம். பத்ரம். சரவணா பத்ரம். சரிக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. பத்ரம் பார்த்து போ. போலாமாண்ணா? பத்ரம் பார்த்து போ. அக்கா அழாதீங்க. அழாதீங்கக்கா. அழாதீங்கக்கா. அக்கா சொன்னா கேளுங்க. அழாதீங்கக்கா. சொன்னா கேளுங்க. அழாதீங்கக்கா. அழாதீங்கக்கா. தப்பு பண்ணேன். என்னாலதானே இதெல்லாம். இறங்க. வீடு வந்துருச்சு, இறங்க வாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க. நானே போயிருப்பேன். ஏய் மாமா. சந்தோஷ். ஐயோ சந்தோஷ், என்னடா இது? எப்படி வந்தான் இவன்? சே, இவனை நம்பி எக்கச்சக்க பிளான் போட்டு வச்சிருந்தா குடிகார பசங்க எல்லாத்தையும் நாசமாக்கிட்டானுங்களே. சி. சரவணா, என்னாச்சு சரவணா? நீங்களாவது சொல்லுங்கடா. சந்தோஷ் ஏண்டா? என்னடா என்னப்பா என்னாச்சு சந்தோஷுக்கு? சந்தோஷ் என்னடா? ஏய் மாமா மாமா என்னடா இப்படி வச்சிருக்க? எனக்கே வந்து என்னடா மரியாதையே தெரியல அவனுக்கு. கல்யாணி நீ வர பாத்து. சி போயா. ஏண்டா சந்தோஷ், ஏண்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? பாத்து. ஏண்டா இப்படி பண்ற நீ? எங்கடா போன? சரவணா சோஃபால உட்காருங்க மாமா. அண்ணா பாத்து மெதுவா. உட்காருடா. ஐயோ கடவுளே. அண்ணா என்னாச்சு? என்னாச்சு? என்ன சத்தம் இங்க? சந்தோஷ் வந்துட்டானா? என்னண்ணா? டேய் எங்கடா போயிருந்த? ஏன்டா இப்படி உட்கார்ந்திருக்க? என்னடா இது கோலம்? எங்கடா இருந்தவன்? வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தாரு. எப்படி ஆயிட்டான்னு நல்லா தானே இருந்தா இந்த பையன். பாரதி எப்ப இந்த வீட்டு விட்டு போனாலும் அன்னில இருந்து இப்படி ஆரம்பிச்சுட்டான்.
டேய் இதெல்லாம் மனசுல வச்சுக்காதடா கண்ணா. அதெல்லாம் தப்புடா. எந்திரி எந்திரி எந்திரி, ரூமுக்கு போ, ரூமுக்கு போ, எந்திரி. வாங்கண்ணே அண்ணே. போங்க போய் தூங்க. சந்தோஷ் அண்ணா சந்தோஷ் எந்திரி. மெதுவா. பாத்திரம் ரூமுக்கு போகடா. ஒரு நிமிஷம். எங்கடா போற? அண்ணா சந்தோஷ் உள்ள வந்து படுற ப்ளீஸ். சந்தோஷ் மோ மா மா நான் தப்பு பண்ணலம்மா. நான் வேண்ட தப்பு பண்ணல. தெரியாம ஏதோ பைத்தியக்காரத்தனமா. என்னால பாட்டியில இருக்க முடியாதுமா. அவ வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். நான் போய் பார்த்தேன்னா அவ அழுதம்மா. என்ன பார்த்து அழுதா. அவ வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். நீ போய் சொல்லுமா, நீ போய் சொல்லுமா. நீ சொன்னவ கேப்பா. சொல்லுமா. பாரதிய மறுபடியும் வீட்டுக்கு வர சொல்லுமா. சொல்லுமா ப்ளீஸ்மா. அண்ணே அழாதீங்கண்ணே. அண்ணி கண்டிப்பா வந்துருவாங்க. ப்ளீஸ் அழாதீங்க. ப்ளீஸ்மா. சந்தோஷ் கண்டிப்பா பாரதி வந்துடுவாடா. எல்லாம் சரியாயிரும்டா, எல்லாம் சரியாயிரும். எந்திரி எந்திரி, ரூமுக்கு போ. வாங்கண்ணே. எந்திரி மெதுவா எந்திரி. உடம்பு கெடுத்துக்காதடா. கூட்டு போங்கடா. கூப்பிட்டு போங்க. பாத்ரா அழாம போடா. பாத்து கூட்டிட்டு போடா.
அண்ணா ஒரு நிமிஷம் டேய் அண்ணா அண்ணா பார்த்து ஏய் போதும்டா. பாவி பாவி, நீ என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து வீட்ல எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படி நாசமா இருக்குனா எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. நானும் அவரை குடிங்க குடிங்கன்னு ஊத்தி கொடுத்தேன். இங்க எது நடந்தாலும் ஏன் தலையை போட்டு உருட்டுறீங்க? என்ன பேசுற? எதிர்த்து பேசுற, மரியாதை இல்லாம பேசாம ரூமுக்கு போ. போ. சரவணா, கொண்டு வந்து சேர்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க, கிளம்புங்க. சரி. போயிட்டு வரேன். போட யோ நாயுடு, யோ நாயுடு, நடராஜ் சார் லைன்ல வராதியா? அட்டன் பண்ணி என்னன்னு கேளியா? ஆமா இந்தா. சார், நடராஜன் சார் நமஸ்காரம் சார். ఎలా ఉన్నా சார்? బాగున్నారా? அச்சே, என்ன எல்லாம் ஒன்னாரு பாக ஒன்னாரு. சந்தோஷங்கடா. சந்தோஷ் இங்கே தான் சார் இருக்காரு. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். நேற்று நைட்டு சந்தோஷ் சார் ஃபுல் டைட்டு மட்டையாயிட்டார் சார். அவங்ககிட்ட மொபைல் கொடு. ஒரு நிமிஷம் சார். ஆடிட்டு நடராஜன் சார் சந்தோஷ் சார்கிட்ட பேசணுமா? ஃபோனை கொடு சார். சொல்லுங்க சார். யோ ஆயிட்டு சந்தோஷ் கிட்ட மொபைலை கொடுன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் இருங்க சார். சந்தோஷ் சார். ஐயோ ஐயோ நாயுடு,
ஐயோ நாயுடு ஆ? சந்தோஷ் கான வீடு திறந்திருக்கியா? என்னையா சொல்ற? எழுதுறியா? எங்கேயா போனாரு? போன கொடு. சார் இங்கே தான் சார் பாத்ரூம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இருங்க சார், நான் ஃபோன் அவர்கிட்ட கொடுக்குறேன். அப்படியா? பாத்ரூம்ல இருக்காரா? அப்போ இங்க ஒரு சந்தோஷம் வந்திருக்காரு. அவர் யாரா? என்ன டபுள் ஆக்டா? என்னது அங்க வந்திருக்காரா? எப்படி சார்? ஏய், அதை தாண்டா நானும் கேட்குறேன். குடிகார பரதேசி. பாட்டில் பார்த்தவொடனே நாக்க தொங்க போட்டு குடிச்சிட்டு மட்டையாகி உங்களை தான் நம்பி ஒரு காரியம் கொடுத்தேன் பாருங்க. உருப்படவே மாட்டேங்கிறா நீங்க. முட்டாள். என்னாச்சு? என்ன சொல்றாரு? யோ, சந்தோஷ் அங்க போயிட்டாராயா? நடராஜா சார் கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காருயா. போயா. யோ, ரொம்ப குடிக்காத நான் அப்பயே சொன்னேன், கேட்டியா? ஓவரா குடிச்சு இப்படி பண்ணிட்டியா? யோ, நான் கம்மியா தான் குடிச்சேன், நீ தான் ஓவரா ஊத்தி கொடுத்த. யோ, இப்போ என்னையா பண்றது? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ, திருப்பி இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. அருமையான சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களே குடிகார பாவிங்க. குடியை கெடுக்கணுவாங்க. என் பிளானையும் கெடுத்து குட்டிச்சோராக்கிடுச்சேன். ஐயோ, அவன் கையில விலங்க மாட்டி காலில் அவனை செயினை மாட்டி அழகு பார்த்துருக்கலாமே. மிஸ் ஆயிடுச்சே. அதுவும் நல்லதுக்கு தான். டே சந்தோஷ், தூண்டில் இருக்கிற புழுவை டேஸ்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டல்ல. ஆனால் அந்த டேஸ்ட் சும்மா விடாத, மறுபடியும் உன்னை தூண்டில தேடி போக சொல்லும். போ, ஒவ்வொரு தடவையும் புழுவை டேஸ்ட் பண்ணு. திடீர்னு ஒரு நாள் நடராஜன் தூண்டில சுருக்குன்னு தூக்குவான். அன்னைக்கு இருக்குது உனக்கு இழுத்துன்னு சாவடி. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். பெரியப்பா, அண்ணனை படுக்க வச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். என்னாச்சுண்ணே? பெரியப்பா நானும் வரேன். பெரியப்பா வேணாண்டா, நான் பத்ரியை பார்த்து பேச போறேன். அண்ணன் இப்போ இருக்க நிலைமையில நீங்க போகணுமா? போயாகணும்டா. அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. இது எங்க கொண்டு விடுமுன்னே எனக்கு தெரியல. நான் போறேன். அண்ணே, நான் அவனை கூட வரட்டுமாண்ணே? என்னடா ராஜேஷ், நீ இந்த நேரத்தில் அவர் தனியா பேசாத. ஐயோ, என் அண்ணன் மூஞ்சில சோகத்தை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கே. இவங்க அவசரப்பட்டு சந்தோஷம் விடாம வச்சு செஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் 10 நாள் இந்த சிதம்பரம் முகத்துல இந்த கவலை ரேகைகளை பார்த்து நான் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பேனே. மிஸ் ஆயிடுச்சே. பட் வாட் எவர் இட் இஸ், ஐ ஆம் ஹாப்பி. அவ்வளோதான். என்ன ஒன்று, சத்தமாக சிரிக்க முடியல, லைட்டாக சிரிச்சிட்டா போச்சு. எல்லாம் பொம்மலாட்டம்.